என்னம்மா சொல்ற? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா மூர்த்தி, கையில் வேலைக்கு போன வீட்ல ஒரு வயசான அம்மாவை நகைக்காக கையில் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி போலீஸ் அவளை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களா? மாப்பிள்ள அதுக்கப்புறமா விஷயம் தெரிஞ்சு போய் விசாரிச்சிருக்காருடா. அவங்க கையில தனியா விசாரிக்கிறதுக்காக இங்க கூட்டிட்டு போயிருக்காங்களாப்பா. நாம எல்லாரும் உடனே இங்க இருந்து கிளம்பி போலாம். அவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. எப்படியாவது இந்த பிரச்சனையில இருந்து அவளை மீண்டாகணும். இருமா, எந்த ஸ்டேஷன், யார் இன்ஸ்பெக்டர், ஏதாவது சொன்னாரா? அதெல்லாம் போற வழியில மாப்பிள்ளைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ வாடா முதல்ல. இருங்க என்னத்த, நாம இங்க எதுக்காக வந்திருக்கோம் நீங்க மறந்துட்டீங்களா? வேண்டியதுல அப்படியே பாதியில விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தமா? என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க தானோ? அங்க கையில அரெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அத்தை, எனக்கு சூழ்நிலை புரியாம இல்ல. கையிலுக்கு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சு அங்க போக கூடாதுன்னு தடுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் அவன் மேல அக்கறை இல்லாதவளோ கல் நெஞ்ச காரியம் கிடையாது அத்தை. கையில காப்பாத்த போறோம்னு உங்க பிள்ளைக்கு ஆபத்து வந்தா பரவாயில்லையா அத்தை? அதுக்காக தான் சொல்றேன். ஐயோ அக்கா, எந்த நேரத்துல என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏமா, நான் சரியாதாமா பேசிட்டு இருக்கேன். பூசாரி சொல்லும் போது எல்லாரும் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. சொல்றத கேளு. இந்த வேண்டுதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த வேண்டுதலோட வழிமுறையை சொன்னார்ல. அப்படி அவர் சொன்னதையும் மீறி இப்படி கையில காப்பு வேற கட்டி இருக்கு. பரிகாரத்தை முடிக்காம பாதியிலே போயிட்டா என்ன அர்த்தம் சொல்லுங்க? தெய்வ குத்தமாகி இவருக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கே கெட்டது வந்தா நம்மள என்ன பண்ண போறோம்? அண்ணி, என்ன நீ பேசுறீங்க? என்னதான நீ பேசுற? பூசாரி சொன்னார்தான், அதுக்காக கையிலுக்கு பிரச்சனை தெரிஞ்சதும் அப்படியே விட்டு சொல்றியா? ஏங்க, நான் அப்படியே விட சொல்லலங்க. வேண்டுதல முடிச்சிட்டு எல்லாரும் போலாம் தான் சொல்றேன். அண்ணி, வேண்டுதல முடிக்கிறதுக்கு ராத்திரி ஆயிடும் அண்ணி. ஆமா அண்ணி, கடைசி வேண்டுதல் பொழுது சாஞ்சதும் ராத்திரி 12 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும்னு சொன்னாரு. அது வரைக்கும் அக்காவை எப்படி ஸ்டேஷன்லயே விட்டு வைக்க முடியும்? அதுவும் இல்லாம அவங்க கையில நீ எங்க வச்சிருக்காங்கன்னு கூட தெரியலன்னு சொல்றாங்க. இங்க பாருதனோ, கையில அங்க ஆபத்துல இருக்கான்னு தெரிஞ்சோம் என்னால நிம்மதியா பூஜையெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையால காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். ஏங்க, நான் சொல்றது ஏங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தனோ, இந்த பூஜையை முடிக்கலனா உங்க உயிருக்கு தாங்க ஆபத்து. தயவு செஞ்சு இந்த பூஜையை முடிச்சிட்டு எல்லாரும் போலாமே, சொல்றது கேளுங்க. தனோ, அண்ணி, பாதியில விட்டுட்டு போறது நல்லது இல்லங்க அத்தை. கையில் மேல நீங்க வச்சிருக்கிற அதே அக்கறை உங்க புள்ள மேல இருக்கா இல்லையா? பூஜையை முடிக்காம போறது அவரோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சும் எப்படி நீங்க எல்லாம் போலான்னு முடிவெடுக்க முடியும்? இவருக்கு ஏதாவது உங்களுக்கு எல்லாம் பரவாயில்லையா? அண்ணி, ஐயோ அண்ணி, நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அண்ணனும் எங்களுக்கு முக்கியம் தான், ஆனா கையில அக்கா பாவம் இல்லையா? நானும் இல்லன்னு சொல்லல. கொஞ்சம் தாமதமா போனா கூட கையில எப்படியாவது ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்துடலாம். ஆனா இந்த பூஜையை ஆரம்பிச்சுட்டு பாதியிலே போனா இவர் உயிருக்கு ஆபத்து தானே. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ அம்மா, இப்போ என்னம்மா பண்றது? என்ன பண்றதா? நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், அப்போ உங்களுக்கு எல்லாம் புரியல. அதானே என் புருஷனை மட்டும் துச்சமா நினைக்கிறீங்க. கையில் நான் மட்டும் எல்லாரும் பொங்கி எழுறீங்க. தனோ, தனோ, நீ வார்த்தையை ரொம்ப விடுற. நீ பேசுறது தப்பு. மூர்த்தி எனக்கு ஒரு கண்ணுனா கையில் எனக்கு இன்னொரு கண்ணு. அப்படி உனக்கு இந்த பூஜை தான் முக்கியம்னா நீ பூஜை வேலையை பாரு. நாங்க கிளம்புறோம். அதானே, உங்களுக்கு கையில் மட்டும் தானே முக்கியம். இதுல இருந்து தெரியுதுல்ல. தனோ, அண்ணி, சும்மா வாக்குவாதம் பண்ணனும்னே பேசாத. அங்க கையில் செய்யாத தப்புக்கு போலீஸ் அவளை கூட்டிட்டு போயிருக்காங்க. அவ எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நீ பேசுறது ரொம்ப தப்பு. எனக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான். மூர்த்தி, நம்ம முதல்ல போய் கையில பாக்கலாம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்க கூப்பிடுறாங்க போறீங்க. ஏங்க நான் சொல்றது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அம்மா நிப்பாட்டுமா. அண்ணா நிப்பாட்டுன. நீங்க எல்லாரும் பூஜையை முடிங்க, நான் போய் பாத்துக்கிறேன். டேய், நான் வரேன்டா. அண்ணா, நீங்க யாரும் வர வேண்டாம். நான் போய் எனக்கு தெரிஞ்ச ஆபீசர்ஸ் கிட்ட பேசி விசாரிச்சு அக்காவை நான் கூட்டிட்டு வரேன். தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்கண்ணா. அண்ணி உங்களுக்காக தானே சொல்றாங்க. நீங்க என்னவோ அதை பாருங்க.
அக்கா பிரச்சனையை நானும் மாமாவும் பாத்துக்கிறோம். அண்ணி இங்க பாருங்க, நான் போறதை நீங்க தடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னையும் போக கூடாதுன்னு சொன்னா என்னால ஏத்துக்க முடியாது. கையிலக்காக நான் போய் தான் ஆகணும். அப்படி இதுவும் தெய்வ குத்தம்னு சொன்னீங்கன்னா அந்த தெய்வம் என்ன தண்டிக்கட்டும். நான் போயிட்டு வரேன்.